இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். ஏன்னா சிக்கனாக இருந்தால் நம்ம வந்து வடச்சட்டியில் வதக்கும் போதே வெந்துடும். இது மட்டனுங்கிறதுனால குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். மட்டனை பாருங்கள், வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பாருங்கள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி விசில் விடணும். பாருங்கள், தண்ணி ஊற்றி நம்ம வேக விடலாம். ஒரு 8 விசில் விடலாம். ஒரு 8 விசில் விடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்திருந்தால் தான் இந்த குழந்தைங்கள்லாம் நல்லா வந்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வேகாமல் இருந்தது அப்படின்னா கடினமாக இருக்கும். அதனால் ஒரு 8 விசில் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், வடை சட்டி வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே மட்டன் வந்து வேக வச்சு இருக்குது குக்கரில். பாருங்கள், தாளிசத்துக்கு பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, கொஞ்சம் வந்து பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம், கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் வந்து தாளிசத்துக்கு. எண்ணெய் காயிட்டோம். பாருங்கள், காஞ்சிச்சு, போட்டாச்சு. சோம்பு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டாச்சு. நல்லா சவுண்டு வருது பாருங்கள். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் ஹைலைட்டே இந்த சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயத்தை உரித்து 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், போடுறோம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே அங்கே வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு ஒரே ஒரு தக்காளி வெட்டி போட்டிருக்கோம். ரொம்ப பொடியாக வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் வெட்டி போட்டிருக்கோம். பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி தான், அதிகம் இல்லை, ஒரே ஒரு தக்காளி. 2 பச்சை மிளகாய். நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணாலும் அந்த சில்லி ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், ஏன்னா இது பெப்பர் ஃப்ரை பார்த்தீங்களா, அதனால் பாருங்கள், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கோம். பெப்பர் தான் கொஞ்சம் அதிகமாக, மல்லித்தூள் கொஞ்சம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மட்டனுக்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா மட்டன் எடுத்தீங்க அப்படின்னா அதிகமாக எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றுறோம். அடுத்தது ஏன்னா அந்த தண்ணியில் தான் எல்லா சத்தும் இருக்கும், அதனால் அதையே நம்ம ஆட் பண்ணி நல்லா வணங்க வைக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கொஞ்சம் நாங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் பால், 2 ஸ்பூன் தேங்காய் பால், இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் சரி. கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோடனே நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம். பாருங்கள், பெப்பர் பவுடர் அது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். இது வந்து மட்டன் பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சேர்த்தே போடுறோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், பெப்பர் பவுடர் போட்டோன்னே பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கவே. மட்டன் பெப்பர் ஃப்ரை அந்த கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சூடான சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை மட்டன் குழம்பு வச்சு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். ரசம் வச்சு கூட இதை வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பாருங்கள், மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பபாய்.